இந்த மீன்களை பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு. உலகத்தரம் வாய்ந்த கடலூர் துறைமுகத்துலேருந்து நம்ம பண்ருட்டி ஆசீர்வாத் மீன் கடைக்கு தான் வருது. இன்றைக்கி திங்கட்கிழமை வருதுங்க. இதோட விலை வந்து இன்றைக்கி 550. இந்த மீன்களை வந்து அதிகமாக வந்துட்டு விலை கொடுத்து வாங்குறதுக்கு ஆட்கள் நம்ம குரூப்பில் இருக்காங்க. இருந்த போதிலும் இதை குறைவான விலைக்கு நம்ம கொடுக்கணும் தான் நம்ம ஆசைப்பட்றோம். அதனால தான் நம்ம 550 கொடுக்குறோம். 1000 பேரை தாண்டி நம்மள்கிட்ட 600 சொன்னாலும் இதை 700 சொன்னாலும் வாங்குகிற அளவுக்கு பணம் உள்ள ஆட்களும் இருக்காங்க. பணத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்காம பொருளுக்கு மட்டும் முக்கியத்துவம் கொடுக்குற ஆட்களும் இருக்காங்க. அது இருந்த போதிலும் நான் ஏன் இதை வந்து 550 கொடுக்குறேன்னா, நான் உங்களில் வருவேன்றதுனால உங்களை போலே வாடிக்கையாளரில் நானும் ஒரு ஆள் தான். அதோட கஷ்டங்கள் எனக்கு தெரியும். எல்லோரும் எளிமையாக வாங்கணும்னு ஆசைப்பட்றேன். அதனால தான் இதை கொடுக்குறேன். நிறைய பேர் வந்து யூடியூப் சேனலில் வந்துட்டு கமெண்ட் பண்ணுறாங்க, எங்கள் ஊரில் 250 300ன்னு. அது இவ்வளோ அழகாக இருக்காது, இவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்காது, அது கடலூர் தூண்டி சங்கராவாக இருக்காது. எல்லாத்தையும் நினைவில் வச்சுக்கணுங்க. ஆனால் அது வந்து ஒரு 250 300 போது இன்னும் இவங்க இன்னும் அறியாமல் இவ்வளோ இதாக இருக்காங்களேன்ற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் ஆகுது. நல்ல மீன் எதுன்னு தெரியாமல் இருக்காங்க. உங்கள்கிட்ட அறிமுகப்படுத்தலாம் 250 300லாம். அது கேரளா மீன். இன்னொரு விஷயம், லாஞ்சி மீனாக இருக்கும். அந்த லாஞ்சி மீன் வந்து ஒரு வாரம் தங்கல் போட்டால் இருக்கும். அது நீங்கள் சாப்பிட்றதும் ஒன்று, சாப்பிடாமல் இருக்கிறதும் ஒன்று. சாப்பிட்டு மைனஸ் தான் அது. இது ப்ளஸ்ஸாக மாறும். உங்களுக்கு எனர்ஜி கொடுக்கும், டேஸ்ட்டு கொடுக்கும், சந்தோஷத்தை கொடுக்கும். அது சாப்பிடும் போது அது வந்துட்டு அது சுவையே இருக்காது. நீங்கள் போட்ட செலவெல்லாம் வேஸ்ட்டு. அது போல் வந்துட்டு தரமில்லாத பொருளுக்கு வந்து நீங்கள் 250 கொடுத்தாலும் அது மைனஸில் தான் போகும். அது வந்து ப்ளஸ்ஸாக மாறாது. அது நினைவில் வச்சுங்க. நன்றி, வணக்கம்.